இப்போ நம்ம ப்ரோக்ராமில் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அப்டேட் டாஸ்க்கு பழையபடி நான் இங்கே மெயினில் இங்கே போட்டுட்டு, ஸோ எனக்கு இது ஸ்டார்ட் மை டாஸ்க்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டே எனக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை மறுபடியும் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், பட் சின்ன ஆல்ட்ரேஷனோட. ஸோ என்னென்னா, எவ்வளோ ஒரு ஸ்க்ராலிங் லைன் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு கோலன் வச்சுட்டு, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஐ வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஐ வேரியபிள் வந்து நான் ஒரு ஃபார் லூப் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபார் லூப் ரன் ஆகும். ஸோ இன்ட் ஐ செமிகோலன் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒரு 50 வச்சுக்கலாம். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஐ வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் லூப் வந்து சிங்கிள் லைனில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால நம்ம ப்ராக்கெட் தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல எழுதியாச்சு. இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நம்ம எமுலேட்டர் ஆல்ரெடி லோடாக இருக்கிறதுனால ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக ஆப்ஷன் கேட்கும். கிரிட் ஃபைல் இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்குது. ஸோ கன்சோலில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரண்ட்டாக நான் 3 டிவைஸ் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், ஜோலோ அண்ட் மைக்ரோமேக்ஸ் ஃபன்புக் அண்ட் எமுலேட்டர். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எமுலேட்டரில் எப்படி அவுட்புட் வருதுன்னு காட்டுறேன். ஸோ எமுலேட்டரை சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ எமுலேட்டர் ஆல்ரெடி நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த எமுலேட்டரில் லோட் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன்னு லோடான அப்ளிகேஷன் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபுல்லாக மெயின் ஆக்டிவிட்டி இங்கே ஸ்டார்ட் லான்ச்சர் ஆகும்போது இங்கே லான்ச் ஆகி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மை டாஸ்க் ரெடியாக இருக்குங்களா. இப்போ நான் போயிட்டு கிளிக் பண்ணி டூ மை டாஸ்க்குன்னு போட்டோம்னா இப்போ பாருங்கள் எல்லா கோடிங் ஃபாலோப்பில் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே இன்னும் 50 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு இன்னும் இந்த ஸ்க்ரால் வியூ ஆப்ஷன் வரல, பிகாஸ் 50க்கு மேலே போட்டால் மட்டும் தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ப்ரோக்ராமில் போயிட்டு ஒரு 150 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே ப்ரோக்ராம் அப்படியே ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எல்லா ப்ராசஸிங் நடக்கும். கம்பைல் ஆகி பேக்கேஜ் ஆகி டீபக்கிங் ஆகி லோடிங் கேட்கும். ஸோ நான் எமுலேட்டர் சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ எமுலேட்டர் மறுபடியும் ரன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகி, ஏன்னா சேம் பேக்கேஜில் ஒர்க் பண்ணுறதுனால அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகி மறுபடியும் புது பேக்கேஜே ஸ்டார்ட் ஆகும். ஸோ லோட் ஆகி வந்துருச்சு. ஸோ வெல்கம் டு எஸ்பிஎஸ் டெக்னாலஜி, ஸ்டார்ட் மை டாஸ்க்னு வந்துருச்சு. இப்போ நான் போயிட்டு டூ மை டாஸ்க்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களோட ஸ்க்ரால் வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் வியூ பாருங்கள், ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரால் வியூ. ஸோ இங்கே நான் வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த 150 தெரியல. ஸோ இதை ஸ்க்ரால் ஆப்ஷன் போயிட்டே இருக்கும், சைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் வியூ மூலிமாவை எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக ஸ்க்ரீனில் நிறைய அப்படியே ஒரே இதுலேயே டிஸ்பிளே வர வச்சு அதை ஸ்க்ரால் வியூவாக மாற்ற முடியுங்கிறது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. யூ கேன் see next session.